Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. இங்கிலீஷ் பேசுறதுக்கான தொடர்ச்சியான லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி லெசன்ல நம்ம வந்து கேன் பத்தி பார்த்திருந்தோம். கேன் வச்சு எப்படி கொஸ்டின் கேட்கலாம், கேன்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கார்ட்லயும் மென்ஷன் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம மைன் பத்தி தான் பார்க்க போறோம். மை அப்படிங்கறத எங்க யூஸ் பண்ணணும், மைன் அப்படிங்கறது எங்க யூஸ் பண்ணணும், இது ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான மீனிங் இருந்தாலும் நம்ம இங்கதான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ரூல் இருக்கு. அந்த ரூல் தெரிஞ்சுக்கிச்சுன்னா நம்ம ஈஸியா ஒவ்வொரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசும்போது பேச முடியும். இப்ப மை அப்படின்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, மை அப்படின்றது என்னுடைய அப்படின்னு அர்த்தம். மைன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். என்னுடையது, என்னுடையது. இது என்னுடைய, இது என்னுடையது அப்படின்னு சொல்றது மட்டும்தான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம கரெக்டா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், சென்டென்ஸ்ல எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா டீட்டெயிலா கத்துக்கலாம். இந்த லெசனோட லாஸ்ட்ல நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லெசனை நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா தான் அந்த 2 கொஸ்டினுக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அதனால இந்த லெசனை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த 2 கொஸ்டினுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு அந்த லெசனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம் மை அப்படின்னா என்ன, மைன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. மைனா என்னுடைய அப்படின்னு அர்த்தம், மைன் அப்படின்றது என்னுடையது. ஓகே, இங்க வந்து பாருங்க மை அப்படின்றத நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. சோ மை அப்படிங்கிறத நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஒரு நவுனுக்கு முன்னாடி, அது வந்து புக்கா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், ஹீயா இருக்கலாம், ஷீயா இருக்கலாம், ஃப்ரெண்டு, எது வேணாலும் இருக்கலாம். ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம மை வந்து யூஸ் பண்ணணும். மைன் அப்படிங்கறத எங்க யூஸ் பண்ணணும்னா ஒரு சென்டென்ஸோட கடைசியில வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மை அப்படிங்கிறது வந்து ஒரு வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இது வந்து ஆஃப்டர் த வேர்ட். ஓகே, ஒரு வார்த்தைக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும். ஓகே, சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா. கீழே வந்து பாருங்க, இது வந்து தான் ஸ்ட்ரக்சர். ஒரு சென்டென்ஸ்ல வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்ட்ரக்சர். நம்ம என்ன சொன்னோம், நவுனுக்கு முன்னாடி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நவுன், ஓகே, நவுன் வச்சுக்கலாம். அந்த நவுனுக்கு முன்னாடி மை யூஸ் பண்ணணும். இங்க வந்து எனி வேர்டு, நவுனோ சம்திங் வந்து அதுக்கப்புறம் மைன் அப்படின்றது வரும். இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசணும். ஓகே, இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் நல்லா கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் மை பைக். ஸோ இது வந்து இங்க பைக் அப்படின்றது என்னது, நவுன். ஓகே, இந்த நவுனுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு, மை. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ரூல், ஒரு நவுனுக்கு முன்னாடி மை அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னோம். அப்போ இங்க நவுன் அப்படிங்கிறது பைக்கு, பைக்குக்கு முன்னாடி மை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க மைனுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, திஸ் பைக் இஸ் மைன். ஓகே, இந்த மைனுக்கு முன்னாடி இங்கதான் நவுன் இருக்கு. ஸோ ஆஃப்டர் த நவுன் தான் என்ன பண்றோம், மைன் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். இந்த சென்டென்ஸோட கடைசியா இந்த மைன் வந்து வந்திருக்கு. ஸோ இங்க வந்து பாருங்க, இதோட அர்த்தம் என்னன்னா இது என்னுடைய பைக். ஓகே, இது என்னுடைய பைக். இதே வந்து திஸ் பைக் இஸ் மைன்னு சொல்லும் போது இந்த பைக் என்னுடையது, இது என்னுடைய பைக், இந்த பைக் என்னுடையது. ஸோ உங்களுக்கு இது ரெண்டுக்கும் இப்போ டிஃபரன்ஸ் நல்லாவே புரிஞ்சிருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, திஸ் இஸ் மை கார். ஓகே, இங்க வந்து கார் அப்படின்றது நவுனு. அப்ப நவுனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், மை அப்படிங்கிறத ஆட் பண்றோம். அதே மாதிரி திஸ் கார் இஸ் மைன். ஓகே, காருக்கு அப்புறமா மைன் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, சிம்பிளா இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு எப்படி மாறுது அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். இது என்னுடைய கார் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைச்சோம்னா திஸ் இஸ் மை கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுவே இந்த கார் என்னோடது சொல்லுவோம்ல, என்னோடது அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தி மென்ஷன் பண்ணுவோம், என்னோடதுதான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம திஸ் கார் இஸ் மைன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, இந்த ஒரு சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல என்ன அப்படின்னா, யுவர் பென் இஸ் ரெட். உங்களோட பேனா வந்து ரெட் கலர், உங்களோட பென் ரெட், என்னோடது பிளாக். ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னோடது பிளாக், உங்களோடது ரெட், என்னோட பிளாக்னு நம்ம பேசும்போது சொல்லுவோம். ஸோ இங்க வந்து நம்ம மைண்ட் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுல மை பென்னு சொல்லலாம். யுவர் பென் இஸ் ரெட், மை பென் இஸ் பிளாக்னு சொல்லலாம். பட் வந்து ஷார்ட்டா இந்த இடத்துல வந்து நம்ம ஷார்ட்டா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டா சொல்லணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல மைன் அப்படின்னு யூஸ் பண்றது தான் கரெக்டா இருக்கும். யுவர் பென் இஸ் ரெட், உங்களோட பேனா ரெட், என்னுடைய பேனா பிளாக். ஓகே, மைன் இஸ் என்னுடையது பிளாக் அப்படின்னு சொல்றோம். அதாவது இங்க வந்து நம்ம பெண்ணை தான் மென்ஷன் பண்ணி சொல்றோம். ஸோ இங்க நம்ம மை பென் அப்படின்றது திரும்பவும் மை பென் அப்படின்னு யூஸ் பண்றது நல்லா இருக்காது. அப்போ நம்ம இங்க மைன் அப்படின்னு யூஸ் பண்றது தான் ஷார்ட்டா ஸ்வீட்டா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, யுவர் ஷர்ட் இஸ் டர்ட்டி. உங்க சட்டை அழுக்கா இருக்கு, என்னோடது கிளீனா இருக்கு. புரியுதுங்களா?
உங்களோட சட்டை அழுக்கா இருக்கு, என்னோடது கிளீனா இருக்கு. ஸோ சிம்பிளா அப்படிதான் நம்ம பேசுவோம் இல்லையா? இல்லைன்னா உங்களோட சட்டை அழுக்கா இருக்கு, என்னோட சட்டை கிளீனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். என்னோட சட்டைன்னு சொல்ல மாட்டோம், என்னோடது கிளீனா இருக்கு அப்படின்னும் போது நம்ம இங்க மைன் அப்படின்னு. ஸோ மை ஷர்ட் இஸ் கிளீனும் சொல்லலாம், பட் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா மைன். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம பேசுற இடங்களையும் டிஸ்கஸ் பண்ற இடங்களையும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கொஸ்டின் கேட்கறாங்க, சம்மன் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அப்போ நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும், இந்த மைனை வச்சு நம்ம எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது நம்ம அதிகமா மைன் அப்படின்னு சொல்லி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ மை அப்படின்னு சொல்லலாம், பட் மைன் அப்படின்றது தான் கரெக்டா இருக்கும் ஆன்சர். இதே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹூஸ் பிளேட் இஸ் திஸ், ஹூஸ் பிளேட் இஸ் திஸ். அதாவது இப்ப சாப்பிட போறோம், வீட்டுல சாப்பாடு லஞ்சோ பிரேக்ஃபாஸ்டோ எடுக்க போறோம் அப்படின்னா எல்லாரோட பிளேட்டும் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிளேட் இருக்கும். அப்ப வந்து இந்த பிளேட் யாருது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப கேட்கும் போது இது என்னோடது, அதாவது இது என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இந்த பிளேட்டு என்னோட பிளேட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், இது என்னுடையது என்னோடது அப்படின்னு நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்போ அதுக்கான ஆன்சர் தட்ஸ் மைன். ஸோ இங்க தட்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ், இதை ஷார்ட்டா தட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மைன், ஸோ இங்க மை அப்படிங்கிறது மை பிளேட், மைன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா மை பிளேட். அப்போ தட் இஸ் மை பிளேட்னு சொல்ல மாட்டோம், தட்ஸ் மைன், தட்ஸ் மைன், அது என்னோடது அப்படின்னு நம்ம சொல்ற இடங்கள்ல இதை ஆன்சரா சொல்லுவோம். இதுவே வந்து பாருங்க, இஸ் இட் யுவர் பிளேட், இது உங்களோட பிளேட்டா அப்படின்னு கேட்கும்போது இங்க என்ன சொல்றோம், எஸ். இங்க வந்து ஹூன்னு நம்ம மென்ஷன் பண்ணி கேட்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஸ், உங்களுடையதான் உங்களையே பார்த்து கேட்கிறோம். அப்ப கேள்வி கேட்கும் போது எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா எஸ் அப்படின்றத சொல்லிட்டு திஸ் இஸ் மைன். ஓகே, ஸோ தட்ஸ் மைன்னு சொல்றோம். யாரோடது அப்படின்னு கேட்கும்போது அது என்னோடது அந்த மாதிரி சொல்லுவோம். இது என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்லும் போது திஸ் இஸ் மைன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்றோம். இதுவே அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஸ் தட் யுவர் பேக், அது உங்களோட பேக்கா? அப்போ வந்து நம்ம நெகட்டிவ்ல வந்து இல்ல அப்படின்னு நம்ம சொல்லும் போது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா நோ தட்ஸ் நாட் மைன், அது என்னோடது இல்ல. ஓகே, தட்ஸ் நாட் மைன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து இது உங்களோட போனா, இந்த போன் இஸ் திஸ் யுவர் போன், இது உங்களோட போனா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா இல்ல ஆமானா எஸ் சொல்லிட்டு திஸ் இஸ் மைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்ல அது என்னோட போன் இல்லைன்னா நோ திஸ் இஸ் நாட் மைன், திஸ் இஸ் நாட் மைன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ உங்களுக்கு இந்த மைன் எப்படி யூஸ் பண்றது, ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டா அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்றது, இதனால கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாவே உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு மைன் எங்க யூஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும்ன்றத கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான டெஸ்ட் என்ன அப்படின்னா, இது என்னுடைய வீடு, இந்த சட்டை என்னுடையது, இது என்னுடைய வீடு, இந்த சட்டை என்னுடையது, இத ரெண்டையும் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஓனாவும் இன்னும் சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா எக்ஸ்ட்ராவா 4 சென்டென்ஸ் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒரு லெசன் பார்க்கும்போது அதோட லாஸ்ட்ல உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து ஈஸியா உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையான்றத அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றது மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.